நான் வாத்தியார்கிட்ட கேட்பேன், ஏப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னை உழைச்சி கடப்பாறை எடுத்து குத்தி மண்வெட்டி எடுத்து வெட்டியாக சம்பாதிக்கிறீங்க? ரோட்டில் வேலை செய்கிறவங்க, கட்டிடத்தில் வேலை செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவர்கள், இவர்கள் கொடுக்குற வரி பணத்திலிருந்து வருகிறது ஒரு சம்பளம். எனவே உட்கார்ந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறோம், 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறோம், 2% கொடுக்கணும்னா பெரிய தகராறு. ஏதோ கல் உடைத்து வியர்வை சிந்தி சம்பாதிப்பது போல சலித்துக் கொள்வதாக தங்களை மறைமாவட்ட ஆயரே தரக்குறைவாக பேசுவது எந்த வகையில் நியாயம் என்பதே ஆசிரியர்களின் கேள்வி. சிவகங்கை மறை மாவட்டத்தின் கீழ் சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 119 அரசு உதவி பெறும் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் 600 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் ஆயராக பொறுப்பேற்றுள்ள லூர்து ஆனந்தம் மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களின் ஊதியத்தில் 2% தொகையை மறை மாவட்ட பணிக்காக குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் கட்டாயம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இது ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டாயமாக 2% ஊதியத்தை வழங்க வேண்டும் என எப்படி கூற முடியும்? தங்களால் முடிந்த தொகையை கொடுத்தால் உதவியாக இருக்கும் என கூறலாம். ஆயர் லூர்து ஆனந்தம் தற்போது 2% ஊதியத்தை கேட்டால் அடுத்து வரும் ஆயர் 5% கேட்பார். அதையும் கொடுக்க முடியுமா என எண்ணிய ஆசிரியர் கூட்டணியினர் மறைமாவட்ட ஆயரிடம் நியாயம் கேட்டுள்ளனர். ஆனால் ஆயர் அந்த நியாயத்தை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று தேவாலயத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பேசிய ஆயர் லூர்து ஆனந்த், ஆசிரியர்கள் கடப்பாறையால் குத்தி மண்வெட்டியால் வெட்டி உழைக்கிறார்களா? கேட்டால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் என கூறுவார்கள் எனவும், சாலை வேலை, கட்டட வேலை, விவசாயிகள் வரி பணத்தில் தான் ஆசிரியர்களுக்கு ஊதியமே வழங்கப்படுகிறது, அதில் 2% ஊதியத்தை கேட்டால் பெரிய தகராறு செய்கிறார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. இதனை பார்த்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். நான் வாத்தியார்கிட்ட கேட்பேன், ஏப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க, என்னை உழைச்சி கடப்பாறை எடுத்து குத்தி மண்வெட்டி எடுத்து வெட்டியாக சம்பாதிக்கிறீங்க? ரோட்டில் வேலை செய்கிறவங்க, கட்டிடத்தில் வேலை செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவர்கள், இவர்கள் கொடுக்குற வரி பணத்திலிருந்து வருகிறது ஒரு சம்பளம். எனவே உட்கார்ந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறோம், 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறோம், 2% கொடுக்கணும்னா பெரிய தகராறு. இந்த நிலையில் அரசு அலுவலர்கள் சங்க கட்டடத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் 2% ஊதியத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ஆயரின் சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும், நோகாமல் சம்பளம் வாங்குவதாக ஆசிரியர்களை தரக்குறைவாக விமர்சித்த ஆயர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி சுவரொட்டி இயக்கம் நடத்தப் போவதாகவும், வரும் 25ஆம் தேதி சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர்களிடமிருந்து 2% ஊதியத்தை பிடிப்பது என்கிற அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும். மறைமாவட்ட நிர்வாகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். கடந்த 5ஆம் தேதி ஆசிரியர்களை பற்றிய அவதூறாக பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் மயில், கண்ணியத்திற்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆயர் ஆசிரியர்களை தரக்குறைவாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். அவர் நாங்கள் மதிக்கக்கூடிய, எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர். ஆனால் அவருடைய வாயிலிருந்து ஆசிரியர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை பற்றி இவ்வளவு கீழாக ஒரு விமர்சனம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஃபருக்.